தினை அமெரிக்கா நடத்தும் சொய் சொய் பாடல் புகழ் கையளவு நெஞ்சத்தில் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தினை அமெரிக்கா அமைப்பின் சார்பில் கடந்த 5 வருடங்களாக அமெரிக்க மண்ணில் தமிழ் மொழி, இலக்கியம், கருத்தியல், அரசியல், சமூகம், குழந்தைகள் மற்றும் மகளிர் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம். தினை அமெரிக்கா அமைப்பால் நடத்தப்பட்ட நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். இந்த 5 வருட காலத்தில் எங்கள் அமைப்பிற்கும் ஆதரவு அளித்து அனைத்து தோழர்கள், அமைப்புகள், ஆளுமைகள், பெற்றோர்கள், குழந்தைகள் உட்பட்ட அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வுல எல்லாரும் கலந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு புள்ளியில நம்ம எல்லாம் சேர்றோம். அதுதான் இசை. இசை ஒரு மனித வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்துது. இசை மனதை அமைதிப்படுத்தி நல்ல மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைக்க செய்கிறது. துக்கத்தில் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியில் கொண்டாட்டமாகவும் இசை நம்ம சுற்றி வருகிறது. இசைக்கு எந்த தடையும் இல்லை. எல்லா மொழி, இனம், வயது இந்த மாதிரி எந்த தடைகளையும் இல்லாம இது ஒரு ஒன்றிணைக்கும் கலையாக இசை உள்ளது. சங்கீதம், நாட்டுப்புற இசை, திரைப்பட பாடல் போன்ற பல வகைகள்ல இசைகள் நம்மளை சுற்றி வருகிறது. மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறந்த ஊடகமாக இசை என்றும் நிலைத்து நிற்கும். நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல நினைக்கிறேன். குறள் எண் 64, அதிகாரம் மக்கட்பேறு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். அப்படின்னா மழலை சொல் குழந்தைகள் சொல்ல அந்த பெற்றோர்கள் கேட்காம இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யாழிசை இனிது, குழலிசை இனிதுன்னு நினைப்பாங்க. நான் இங்க இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பாடல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய இசைக்கருவிகளை சேர்க்கிறோம். ஆனா அந்த இசைக்கருவிகள் அவ்வளவு இருந்தாலும் ஒரு பாடகரோட குரல்ல இருந்து வர்ற அந்த பாடல் ரொம்ப இனிமையானதா இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கருத்தை இங்க தெரிவிக்கிறேன். அடுத்ததா இப்ப நம்ம அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைப்பதற்கு முன் அவர்கள் பற்றிய சிறு குறிப்பு. அன்புடன் ஆனந்தி பிறந்த ஊர் திருநெல்வேலி. இப்போது இங்க மிச்சிகன் மாநகர்ல வசிக்கிறார். அலுவலக மேலாளராக பணிபுரிகிறார். அன்புடன் ஆனந்திக்கு பல புனைப்பெயர்கள் இருக்கு. எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களுக்கு. அவர் எழுதிய நூல்கள் 21, தொகுத்த நூல்கள் 17, பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் 20. அவர் படைப்புகள் வெளிவரும் இதழ்களின் பெயர்கள் கதம்பம், வல்லின சிறகுகள், இனிய உதயம், மக்கள் முரசு, கொக்கரக்கோ மற்றும் பல இதழ்கள். அவர்கள் பெற்ற விருதுகள் சங்கப்புலவர் விருது, தங்கமங்கை, சொல்லின் செல்வி, பாரதியார் விருது, சமுதாய சிற்பி, ஈரோடு தமிழன்பன் என்பது, சிங்கப்பெண் உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியுள்ளார். எப்போதும் அன்புடன் ஆனந்தி ஒரு வாக்கியத்தை எப்போதும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, சொல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என வாழ்பவர். வாங்க தோழி அன்புடன் ஆனந்தி அவர்கள். நன்றியா கிருத்திகா. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மிகச் சிறப்பாக வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கிருத்திகா தோழிக்கு என் அன்பும் வாழ்த்துகளும். அது சொல்லும் இடம் அல்ல, நீங்க அந்த பாடல்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும், அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நம்ம எங்க போனாலும் நம்ம தமிழன்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்கிறேன். மிக்க நன்றிடா, மிக்க நன்றி. தினை அமெரிக்கா வழங்கக்கூடிய கையளவு நெஞ்சத்திலே புகழ். நம்ம எல்லாருமே இங்கே இணைந்திருக்கிறோம் இசையால். நம்ம தோழி சொன்ன மாதிரி இசை நம் அனைவரையும் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய சிறப்பு விருந்தினர் மகிழினி மணிமாறன் அவர்கள், அவருடைய இணையர் மணிமாறன் அவர்கள், மகன் இனியன் அவர்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சுட்டு போனாரு தொழில்நுட்பப்படி. அவருக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்தும். அடுத்ததாக இந்த இணைப்பில் பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய நம் தினை அமெரிக்காவின் குழுவினர், அன்பு நண்பர் இளமாறன் அவர்கள், பாலா அவர்கள், பிரபு, ரவி மற்றும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய கோபால் அண்ணா அவர்கள்,
பறை வழங்க காத்திருக்கக்கூடிய செந்தில் அவர்கள், பாடலை கொடுக்க காத்திருக்கக்கூடிய பாண்டி அவர்கள், மற்றும் இந்த இணைப்பில் சுரேஷ் அவர்கள் பாடல் கொடுக்க காத்திருக்கிறாங்க. மேலும் இந்த இணைப்பில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. கோசல் அவர்கள், ஒவ்வொருத்தரையா நான் மனதார வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதலாவதாக திருப்பறை குழு, அந்த குழுவிலிருந்து செந்தில் அவர்கள் பறை இசையை வழங்க காத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமாக இருக்கும் ஒரு நாட்டுப்புற இசையோடு தொடங்குவது. வாங்க செந்தில், உங்களுடைய பறை இசையை தாருங்கள். மிக்க நன்றி ஆனந்தி, உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. என் பேர் செந்தில்குமார் சென்னியப்பன். நியூ ஜெர்சி மாகாணம் எடிசன் நகரத்தில் வசிக்கிறேன். எங்க குழுவோட பேர் திருப்பறை குழு. இது பறை மீது கொண்ட பேரார்வம் உடைய மக்கள் தானாக முன்வந்து இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இதுல நான் 2 வருஷமா இருக்கிறேன். இப்போ திருப்பறை சார்பாக திணை அமெரிக்காவின் கையளவு நெஞ்சத்தில் பறை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எங்க குழு சார்பாக பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கையளவு நெஞ்சத்திற்காக கடல் கடந்து எல்லா இடத்துல இருந்தும் நம்ம இணைந்திருக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தொழில்நுட்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் உயிர்கள் உழவன் உழைப்பு. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஒரு இசை கலைஞரை வரவேற்பதற்கு இதைவிட ஒரு ஒரு பொருத்தமான ஒரு பறை இசை நம்ம கொடுக்க முடியாது. அவங்களும் மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ரொம்ப நல்லா இருந்தது செந்தில் அவர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு.
ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ நம்ம மகிழினி அவங்க பாக்குறாங்க, ஆஹா உங்களை வரவேற்கிறதுக்காக இசை சார்ந்தே நாங்க இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை வரவேற்க பாடல் பாட, நாட்டுப்புற பாடல் பாட களம் காண்கிறோம். முதலாவதாக பாடும் குயிலாக பாண்டிமதி துரைராஜ் அவர்கள் வருகிறார். வாங்க பாண்டி அவர்களே. வணக்கம். இந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த திணை அமெரிக்காவின் நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் சோம இளங்கவன் ஐயா மற்றும் என் உடன்பிறப்பாளாக அமெரிக்கா மண்ணில் நான் எவ்வாறு வாழ வேண்டும், இப்படியெல்லாம் நாம் முன்னேற வேண்டும் என்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு உடன்பிறப்புகள் பாலா, சிகாகோ விஜய், இளமாறன், கிருத்திகா, கோசல், ரவி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் விருந்தாளராக வீட்டிற்கும் தோழர் மகிழினி மணிமாறன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என் பாடலை நான் பாடுகின்றேன். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலை நான் பாடப் போகின்றேன். முடிந்த அளவுக்கு நீங்களும் கைத்தட்டி என்னை உற்சாகப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் பேரு என்ற பாடலை நான் பாடுகின்றேன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவிய தீட்டுக என்றுரைக்கும். தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே பொடு தானே நன்னே நன்னா நன்னே. காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே. சோலை குளிர் தர தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே தன்னை தானே நன்னே நன்னா நன்னே. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வருக என்னும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே தன்னை தானே நன்னே நன்னா நன்னே. இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயண்டிருந்தார். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயண்டிருந்தார். அன்னதொரு காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே பொடுதானே நன்னே தன்னா நன்னே. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டார். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டால். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிட வீரம் வரும். தானே தன்னை தானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே. நன்றி, மகிழ்ச்சி. அருமை அருமை. பாவேந்தர் பாடலை எடுத்து அழகாக ஒரு நாட்டுப்புற மெட்டோடு ரொம்ப அழகா பாடினீங்க. மிகச்சிறப்பு. எல்லாரும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம்.
இது இணையம்ங்கிறதுனால உங்களுக்கு தெரியல நாங்க எவ்வளவு ரசிச்சோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் பாண்டி அவர்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. அதுவும் தமிழ் பேரு மிகச்சிறப்பு. அடுத்ததாக பாட வருகிறார் சுரேஷ் துரைராஜன் அவர்கள். வருக வருக, தங்கள் பாடலை கேட்க அவளோடு இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த பகுதிக்கு நான் கூறியது என்னை அழைத்த இளவான அவர்களுக்கும் கூடியிருக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். நான் பாடப்படும் பாடல் நாட்டுப்புற பாடல், அம்மாவை பற்றியது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் பாடுகிறேன். ஆத்தாவும் சேல அந்த ஆராயத்தை போல ஆத்தாவும் சேல அந்த ஆராயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க உங்க அப்பனுக்கு தலதோவட்டு பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் ஜேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் ஜேல நான் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் ஓஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததுவும் ஓஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே ஈரசேல காயும் போது வானவில் தெரியும் ஈரசேல காயும் போது வானவில் தெரியும் இட்டு போல சேலையில் உன் சோக கஞ்சி கொண்டு போகையில் சும்மாடா இருப்போம் சேல கட்டி தண்ணி சக்கரை சேல கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேல ஏன் ஆத்தா கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஓஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ள கொடையாகும் ஓஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே ஒட்டிக்கொள்ள மடிச்சு வச்ச அழகு முக்கிய மாலை காயப்பட்ட வீரங்களுக்கு கட்டு போடும் சேர மயிலிறகமோ சேர மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும்
செத்தாலும் என்ன போத்த வேணும். நன்றி. அருமை சுரேஷ். அதாவது நெகிழ்ச்சியான மனதை வருடக்கூடிய ஒரு பாடல், வரிகளும் அப்படித்தான். அதை மென்மையாக மிகச் சிறப்பாக பாடிய தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரே ஒரு பாடல் நானும் பாடிவிட்டு 3வது பாடகியாக நான் இறங்குகிறேன். அவங்க பாவம் மகிழ்னி, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு பாக்குறாங்க. நான் முடிச்சிருவேன், இப்ப முடிச்சிருவேன். ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கனால மன்னிச்சுக்கங்க ஏதாவது தவறு இருந்தால். மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமமவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மாமவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே, அத்த நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிடுச்சு என்ன நீயும் சேரும்போது, தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூரு போகும்போது, தாமரப்பு நீயும் எந்தன் மார்போடு சாயும் போது, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, ஆகான மாசை நிறைவேறுமா, கடல் அலையை போலே மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமோ, கொடியசைந்தாட பந்தலின்றி போகுமா, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, ஒத்தையடி பாதையிலே ஊரு சனம் தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமமவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே. நன்றி நன்றி. இப்போ நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நன்றி மகிழ்நிமா, மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அந்த அப்படின்னு கேட்ட உடனே நம்ம எஞ்சி உட்கார்ந்துருவோம். கையளவு நெஞ்சத்திலே புகழ் பாடகி பாடகர் மகிழினி மணிமாறன் அவர்களை மீண்டும் ஒரு முறை துணை அமெரிக்கா சார்பிலும் இங்கு இணைந்திருக்கும் அத்தனை நல்ல தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் இசை கலைஞர், திரை இசை பாடகர் நம் மகிழினி அவர்கள் பாடுவதையே அவர்களுடைய பிரதானமா வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாடல் இவருடைய தனித்த அடையாளமாக இருந்தாலும் சரி, வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாட்டுப்புற கலை வடிவங்களான பறை இசை ஆட்டம் உள்ளிட்ட பல ஆட்டக்கலைகளிலும் நாடக வடிவங்களிலும் இவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். ஆழ்ந்த பயிற்சியும் நீண்ட அனுபவம், அதாவது இவருடைய கலை வடிவங்கள்னு எடுத்துக்கிட்டாலே அதை பத்தி தனித்தனியா நிகழ்வு வைக்கலாம். அவ்வளவு பெருமைக்குரியவர், பன்முக திறன் கொண்ட இசை கலைஞர்னு இவரை நம்ம கொண்டாடலாம்.
முதல் திரைப்பட பாடலை தமிழிலும் தெலுங்கிலும் பாட வாய்ப்பு கிடைத்தது இவருக்கு. முதல் திரைப்பட பாடலிலேயே தன்னுடைய திறமையை பறைசாற்றியவர், உலக புகழ் அடைந்தவர். இன்னைக்கும் ரொம்ப அவரை பாருங்களேன், அவரை பார்த்தா அவ்வளோ புகழுடைய உச்சிக்கு போய் நான் அப்படிப்பட்டவள் அப்படிலாம் இல்ல, மிகவும் எளிமையாக மக்களுடைய களங்களில் இன்றும் மக்கள் கலைஞராக, மக்களோடு மக்களாக கலையாடி வருகிறார். சக கலைஞர்களிடமிருந்து தனித்துவமாய் இவர் காணப்படுகிறார். தலையெடுக்க முடியாத சூழலில் பிறந்தும் தலைப்புச் செய்தியாக இன்று தலை நிமிர்ந்து நிற்பவராக இருக்கிறார். பெருமை கொள்கிறோம். கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து கண்டம் தாண்டி மகுடத்தை சூட்டிக் கொண்டிருக்கிறார். பாட்டு பறவையாக உலகெங்கிலும் பாட்டு சிறகடித்துக் கொண்டிருக்கும் இந்த பறவைக்கு எம் வாழ்த்து. சிறார் பாடல்களிலும் சிறார்களை பாட வைப்பதிலும் இவர் ஆகச் சிறந்த கலை வல்லுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேரடியாக மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடையே அதிகம் அவர்களுக்கு கலை வடிவங்களை கொண்டு சேர்ப்பவர்களில் முதலிடம் இவருக்கு கொடுக்கலாம். தனது குழுவினரோடு இணைந்து கொண்டாடி கற்போம் எனும் தலைப்பில், கொண்டாடி கற்போம் எனக்கூடிய தலைப்பில் கலை வழி கல்வி ஊக்க நிகழ்வுகளை இன்றைக்கும் பள்ளிகளில் இலவசமாக கவனிக்கணும், இலவசமாக நடத்தி வருகிறார். 2012 கும்கி திரைப்படம் முதல் சமீபத்திய 2025 வெளியான இட்லி கடை திரைப்பட பாடல்கள் வரை இவரின் மேல் தனி கவனம் படும்படியாக தன்னுடைய திறமையை இவர் தனக்காக ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை வளர் மணி விருது, ஆனந்த விகடன் விருது, விஜய் அவார்டு, ரேடியோ மெர்சி, எடிசன் அவார்டு, அம்பேத்கர் பேரொளி, பெரியார் விருது என உள்நாட்டிலும் பன்னாட்டு அளவிலும் பல விருதுகளை பெற்றவர். அவருக்கு மீண்டும் நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இப்ப நம்ம எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நம்ம உள்ள இறங்குறோம். முதலாவதாக அவரிடம் நான் கேட்க நினைத்தது, சரி உங்களை பத்தி இவ்வளவு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதுல ஏதாவது விடுபட்டிருந்தா நீங்க சொல்ல விரும்பினாலும் நீங்க சொல்லலாம். உங்களுடைய கலை குடும்பம் பத்தி கேட்க ஆசைப்படுறோம், அதை பத்தி எங்களோட முதல்ல கலந்துக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா எல்லாருமே பாடுனீங்க, பேசுனீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அம்மா ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா, அந்த பாட்டு எல்லாம் நன்றிம்மா. ஒரு பாடல அதுல இணைச்சு ரொம்ப நல்ல பாடல், அது எனக்கும் பிடிக்கும் அந்த மறி கொழுந்து. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இந்த நீங்க சொன்னதுலேயே சாமானிய இந்த பெண்ணை வந்து இவ்வளோ பேர் புகழ்ந்து இவ்வளோ பேசி என்னை வரவேற்றது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உங்களுடைய கலை குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க கலை குடும்பம் வந்து என்னோட தாத்தா வந்து சிலம்ப வாத்தியார், அவர் நல்லா சிலம்பம் சுற்றுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னோட பெரியப்பா வந்து நல்லா பறை வாசிச்சுக்கிட்டே நல்லா பாடுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து நல்லா பறை வாசிப்பாங்க, இந்த சட்டி மேளம் நல்லா வாசிப்பாங்க அப்பா. அம்மா நல்லா வந்து பாடுவாங்க, அவங்க வந்து தாலாட்டு, ஒப்பாரி பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நான் அம்மா கிட்டேருந்து தான் எனக்கு அந்த பாட்டு வந்திருக்கு, நான் பாடினேன். அதுக்கு எனக்கு அடுத்து அப்புறம் என்னோட கணவர், அப்புறம் என்னோட பிள்ளைங்க எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அந்த கலை ரீதியா. வழி வழியா குடும்பத்துல தாத்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க மகன்கள் வரைக்கும் ஒரு கலை குடும்பம்ங்கிற பேருக்கு தகுந்தாற்போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்குறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் பிறந்த வீட்லயும் கலை குடும்பம் தான், நானும் அங்க வாக்குப்பட்டு போன. ஆமா, சிறப்பு. இது எத்தனை பேருக்கு அமையும் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ அவங்க வீட்டுல அந்த ஆர்வம் இல்லைன்னா உங்களால இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வர முடியாது. ஏன்னா நம்ம அதாவது வாழ வந்திருக்கிற இடத்துலயும் அதற்கான மரியாதை அங்கீகாரம் இருந்தாதான் நம்ம தொடர்ந்து செயல்பட முடியும். அந்த வகையில நீங்க மிகச்சிறப்பு. 2 குடும்பமுமே, பிறந்த வீடும் புகுந்த வீடும், வாழ வந்த இடமுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக கலை குடும்பமாக அமைந்தது மகிழ்ச்சி. அடுத்ததான் நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சது, நாட்டுப்புற பாடலின் மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆர்வம் எப்படி, ஈர்ப்பு எப்படி வந்தது? எந்த வயசுல உங்களுடைய முதல் பாடலை பாடினீங்கன்னு கேட்க ஆவலா இருக்கேன். எனக்கு வந்து ஈர்ப்பு வந்து கழனி தான். என்னோட அம்மா கழனியில வேலை செய்ய போகும்போது என்னை கூட்டிட்டு போவாங்க. அப்போ அவங்க அந்த வரப்புல நாங்கள் உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க வந்து வயல்ல வேலை செய்வாங்க, எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதை நான் கேட்டு தான் எனக்குள்ள அந்த பாட்டு ஆர்வம் வந்துச்சு. அதோட அம்மா வீட்டில் வந்து நிறைய அந்த குழுக்கள்லாம் கிராமத்தில் இருப்பாங்கள்ல, அந்த குழுக்களில் வந்து பாட போவாங்க. அப்போது நான் அம்மா கூட தான் பயணிப்பேன். அப்போ அவங்க பாடும்போது, வீட்டில் வந்து பாடும்போது அவங்களோடே நான் சேர்ந்து, அதுதான் எனக்கு பாட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் முதல் ஒரு ஒளிநாடாவில் என்னை பாட வச்சாங்க. ஃபாதர் பிரீட்டோ அவங்க தான் என்னை வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு என்னை அழைச்சிட்டு போய் பாட வச்சாங்க. ஆனால் என்ன பாடல்னு தெரியல.
அது நல்லா ஒரு நல்ல அந்த இசை மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது வரிகள் எல்லாம் தெரியல. அதுதான் என்னோட முதல் எனக்கு அந்த பாட்டு பாட்டு வந்து அம்மா எனக்கு பாலோட பாட்டையும் எனக்கு ஊட்டிட்டாங்க. சிறப்பு, சிறப்பு. பொதுவா சொல்லுவாங்க, வயக்காட்டுல வேலை செய்யும்போது அலுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாடிக்கிட்டே ஆமா. வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பொதுவா அந்த தூளி கட்டி அங்க குழந்தைகள் ஆ, எல்லாம் பெண்கள் வந்து ஆமா. தாலாட்டு பாடல் பாடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்து முதல் பாடல் ரொம்ப சிறப்பு. சொன்னீங்க, நான் கேட்க நினைச்சேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிமா. அடுத்ததா வந்து திரைக்கு முன்பான உங்களுடைய கலையாடல் பத்தி சொல்லுங்க. அது எனக்கே அந்த சொல்லாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். திரைக்கு முன்பா வந்து நம்ம புத்தர் கலைக்கூட சேர்ந்து தான் நான் பயணித்தேன். அதில் வந்து பாடல்கள் பாடுவேன். மற்ற ஆட்டங்களும் நான் ஆடுவேன். பறை, ஒயில், கழியல், கரகம், கும்மி, பெரிய குச்சாட்டம், சிலா எல்லா ஆட்டங்களும் எனக்கு தெரியும். அவங்களோட நானும் பயணித்தேன். அப்புறம் கல்லூரிகள், பள்ளி எல்லா இடத்துலையும் போயிட்டு நானே இலவசமாக நீங்கள் சொன்ன மாதிரி நானே போயிட்டு பயிற்சிகள் கொடுப்பேன். என் கணவரோடு சேர்ந்து தான். அந்த நானே போய் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நானே தன்னார்வமாக போயிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமா, எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்குது, நான் பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக போயிட்டு கேட்பேன். அப்போ சில பள்ளிகளில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் போய் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். எனக்கு இது மாதிரி திறமை இருக்குது, பாடக்கூடிய திறமை இருக்குது, ஆனால் நான் குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கேட்பேன். சில பள்ளிகளில் ஓகே சொல்லுவாங்க, சில பள்ளிகளில் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, வாரத்தில் ஒரு 5 பள்ளிக்கூடம் இதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு, பாடல், அவங்க கொஞ்சம் படிப்புலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற நோக்கம்தான். அதே மாதிரி நல்ல கருத்துக்களை அந்த குழந்தைங்களுக்கு நான் பாட்டு மூலயமா சொல்லி கொடுக்க எனக்கு ஒரு அது வாய்ப்பாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொன்னீங்க, எவ்வளவு பாருங்களேன், இலவசமா சொல்லி தரோம்னு சொல்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்ம நாட்டுல. அப்படியும் நீங்க விடல. நான் சொல்லி தரேன். ஏன்னா உங்களுடைய இலக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலையை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. அதை இன்னைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே பெரிய விஷயம். இந்த மாணவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த சிறார் பாடல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிச்சயமா நீங்க நிறைய எழுதியிருப்பீங்க, பாடியிருப்பீங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆசைப்படுறோம். ஏன்னா உங்களை பத்தி திரைத்துறை மட்டும் இல்லாம உங்ககிட்ட பல விஷயம் இருக்கு. நீங்க என்ன செய்யல அப்படின்னு தான் நாங்க கேட்கணும். அதனால இந்த சிறார் பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய சிறார் பாடல் இருக்குமா. ஏன்னா நாங்கள் குழந்தைங்களோட பயணிக்கிறதுனால நிறைய பாடல்கள் எழுதுவாங்க. என்னோட கணவர் தான். இப்போ வந்து நிறைய பாடல்கள், ஆனால் இருந்தாலும் இப்போ வெளிவந்த பாட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் கூட யூடியூப்பு மற்றதெல்லாம் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் அந்த பாட்டு இருக்குது. மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், ஹே வா வான வராது தாத்தான தராது, வா வான வராது தாத்தான தராது, மாங்காய் வேணுமுன்னா கொஞ்சம் பொறுக்கணும், மரமே வேணுமுன்னா மனசார உழைக்கணும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும் அப்படின்னு இப்போ அது குழந்தைகள் பாடல். நிறைய பிடிக்குது இது. சிறப்பு, சிறப்பு. சோ இதெல்லாம் உங்க கணவர் எழுதி நீங்க ஆமா, பாடியிருக்கீங்க. நான் பாடுவேன். ஆமா, மகிழ்ச்சிமா. அப்படிதான். இப்போ இந்த இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா சரி. இப்போ வந்து ஆமா. பள்ளிகள்ல வந்து அந்த பாடல்கள்லாம் இப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? பாடிட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. நிறைய பாடல். அந்த வாய்ப்பாட்டிலே வந்து நாங்க இப்போ ஓ 2 2 2 2 4 அப்படின்னு இருக்குது. அது பாட்டாவே நாங்க சொல்லி தரோம் குழந்தைங்களுக்கு. ஓ 2 2 தன்னானே 2 2 4 தில்லாலே அப்படின்னும் போது அது குழந்தைங்களுக்கு வந்து பாடலோடு சேர்ந்து போகும்போது அது ஈஸியா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது கட்டாயமா. மாதிரி அது மாதிரி தான் நாங்கள் பள்ளிகளில் போய் சொல்லித்தரோம். விளையாட்டோட அந்த கணக்கு எப்படி விளையாட்டில் வரணும், அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியாவாக அது சொல்லி கொடுத்து அவங்கள படிப்பில் இன்னும் டெவலப் ஆகுற மாதிரி, அது சோர்வு இல்லாமல் படிக்கிறதுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக அதான் கொண்டாடி கற்போம். சூப்பர், சூப்பர். நல்லா அதுதான். இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா படிக்கணும்னாலே வேப்பங்கா மாதிரி சரி இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னா மறக்கவே மறக்காது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, இசையோடு ஒரு விஷயத்த கத்திருக்கும் போது நம்ம அதுக்கு மறக்கவே மறக்காது. உள்ளுக்குள்ள பதியம் போட்ட மாதிரி அது அப்படின்னு சொல்லுவாங்க. அத ரொம்ப சிறப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த பாடல்கள்ல கடல், நிலம், உழைப்பு இது சார்ந்தெல்லாம் நீங்க நிறைய பாடியிருக்கீங்க. அது ஆமாம், பத்தி சொல்லுங்க. எங்களுக்காக ஒரு சில வரிகளையும் நீங்க பாடினா மகிழ்வோம். கண்டிப்பா.
இப்போ உழைப்புன்னு சொல்லும்போது எல்லாம் வயக்காட்டில் வேலை செய்யும்போது அம்மாங்கெல்லாம் பாடுறது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சோகமாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அலுப்பே தெரியாது வேலை செய்யறதுக்கு. அப்போ வந்து ஒரு மரக்கா ரொம்பலந்து நான் ஒரு அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்லை நல்ல வரணும் இல்லை அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்லை. 2 மரக்கா ரொம்பலந்து நான் 2 அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்லை நல்ல வரணும் இல்லை அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிண்டலா பாடிக்கிட்டு கணவனை வச்சு மாமா அப்படின்னும் போது அது காதல் பாட்டா அது கடந்து போகும். அவங்களுக்கு அலுப்பு தெரியாம வேலை செய்யறதுக்கு. கடல் சார் பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஹ், அஹ், கடலோர இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து அவங்க பாடுவாங்க. அவங்களும் அந்த கட்டு மரத்தை இழுக்கும் போது அவங்களுக்கும் அந்த வலி கஷ்டம் இருக்கும். அதை மறக்கிறதுக்காகவும் பாட்டு பாடுவாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கட்டு மரம் ஏலேலோ கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கட்டு மரம் ஏலேலோ கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கனிந்த வரம் ஐலசா கனிந்த வரம் ஐலசா. அப்போ அவங்களுக்கு அந்த வலி தெரியாம அந்த மரத்தை இழுக்கிறதுக்கு அது பாடுவாங்க கடலோரத்துல. கேட்கறதுக்கே உங்களை பேசாம நான் கேள்வி எல்லாம் விட்டுட்டு உங்களை பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த கடல்ல அந்த கட்டுமரத்தை இழுத்து வந்து நிறுத்துறதுக்குள்ள அவங்க படுற பாடு, அப்படி பாடிக்கிட்டே அந்த ஏலேலோ ஐலசான்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு அந்த அப்படியே வடிஞ்சு போயிரும் அந்த வலி எல்லாம். அது அவ்வளவு அழகான ஒரு அதுவும் அந்த அது சமூக அக்கறையோடு நிறைய நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததா அதே பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு நேரத்துக்கு கடலுக்கு போகாம தொழிலுக்கு போகாம இருக்கும்போது அப்போ வந்து அது கழில் ஆட்டம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கம்பு கையில வச்சுக்கிட்டு அப்போ அந்த பாட்டோட சேர்ந்து அவங்க ஆடுவாங்க. அதுக்கும் இந்த பாட்டு நாங்க பயன்படுத்துறோங்க. இதுக்கு ஒரு 2 வரி பாடுங்களேன். அது அந்த மாதிரி ஒரு களிப்பாட்டம் ஆடக்கூடிய. அதுதாம்மா இந்த இதை இப்ப பாடினல்ல ஏலேலோ அந்த ஆமா. கழில் வச்சு ஆடுவாங்க. அதுதான். ஓ! அந்த கடல்ல நம்ம பயணிக்கும்போது மட்டும் இல்ல, வெளியில ஆமாமா. வச்சுக்கிட்டும். வெளியில வந்து ஆமா ஆடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு குழந்தையுமே இந்த நம்ம மண்ணில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து தாலாட்டு பாடல். அது கேட்காத பிள்ளைகளே இருக்காது. அந்த தாலாட்டு பாடல் ஒரு தனித்துவம். அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தாலாட்டு பாடல் ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய வரலாறா இருக்கும், பூர்வீகமா இருக்கும், இந்த நாட்டுடைய சிறப்பா இருக்கும், அவங்களுடைய தன்மையா இருக்கும். ஏதோ ஒண்ணு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயத்த சொல்லித்தான் அந்த குழந்தையோட மனசுல நம்ம எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமாடா? நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமான்னு ஏதோ ஒண்ண உள்ள வந்து புகுத்தி பாடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாலாட்டு பாடல்கள்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய தாலாட்டு பாடி இருக்குமா. ஒவ்வொரு இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு கூட அந்த ஒரு ஒப்பாரி அது மாதிரி இருக்கு. ஆனால் தாலாட்டு வந்து நம்ம வாழ்விலோட கலந்தது. இப்போ நம்ம சொன்னீங்கல்ல மரத்தடியில் வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு வேலை செய்வாங்க. ஆனால் குழந்தை வந்து நம்ம அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அது நினச்சிக்கிட்டு தான் தூங்கும். முழிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து தான் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு மருத்துவம் செய்யாத ஒரு வேலையை தாலாட்டு செய்யும். ஊசி மாத்திரை எதுவுமே தேவையில்ல. ஒரு குழந்தை அழுதுனா நம்ம பாடினாலே அதை கேட்டு குழந்தை தூங்கக்கூடிய சக்தி தாலாட்டுக்கு உண்டு. அப்படிதான் தாலாட்டு பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்க. என்னோட பிள்ளைக்கும் மூத்த பையன் சமரன் அவருக்கு ஒரு தாலாட்டு அவங்க கணவர் அவங்க எழுதுனாங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ கண்ணான கண்ணல்லோ கண்மூடி தூங்கல்லோ பொன்னான பொன்னல்லோ பொழுதார உரங்கல்லோ அப்படின்னு அது பாடிட்டே போகுமா. ஆமா பையனுக்கு அது ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க பாடினதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஞாபகம் இருக்குமா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
இப்போ நீங்க வந்து இப்போ திரை இசை பாடல் இல்லாம ஆல்பங்கள்ல பாடியிருக்கீங்க. அந்த ஆமா. நீங்க பாடின ஆல்பங்கள் பத்தியும், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்ட உடனே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு மனசுல இருக்கும் இல்லையா? அத பத்தி எல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு. நிறைய ஆல்பத்தில் தாம்மா ஃபஸ்ட்டு நான் பாடினது. நிறைய பேர் கூப்பிட்டு பாட வைப்பாங்க. எங்களோட ஆல்பத்திலேயே நாங்களும் நிறைய பாடல்கள் வெளியிட்டோம். அதில் என்னை முக்கியமாக பாட வைப்பாங்க. அந்த வாய்ப்பு நான் ரொம்பவே பெற்றிருக்கிறேன் அந்த ஆல்பத்தில் பாடுறதுக்கு. அதில் பிடிச்ச பாட்டில் வந்து ஒரு காதல் பாடல், பறை குறித்தான ஒரு காதல் பாடல். பறையொலியால் மனமகிழோ மாமா, ஏன் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? பறையொலியால் மனமகிழோ மாமா, ஏன் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? தாள வகைய பிரிச்சு ஆளோ மாமா, தாள வகைய பிரிச்சு ஆளோ மாமா, என் தாலி கொடிக்கு காலம் தாழ்த்தலாமா? பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையொலியால் மனமகிழும் மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில், சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில், காற்றிலே பறையொலியாய் கலந்திருப்பேன், உன்னை கணவனாய் கரம் பற்ற காத்திருப்பேன். வருடினி அடிக்கையிலே வசந்தம் வந்து ஆடுது, அடவு கட்டி ஆடையிலே ஆசை இன்னும் கூடுது, பறையொலியால் மனமகிழோ மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? பறையொலியால் மனமகிழோ மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? இப்படியெல்லாம் கேட்டா எப்படிம்மா மறுதலிப்பாங்க? அவ்வளவு அழகு. ஏன்னா பறை இசை அது வாசிக்கக்கூடிய அந்த குச்சிகளெல்லாம் இணைச்சு அப்படியா சின்ன மாமா, அந்த மாமா, இந்த மாமான்னு பொதுவா வீணை கலைஞர்கள் சொல்றது உண்டு இல்லையா? ஒரு வீணையாவது உன் மடியில நான் இருக்க மாட்டேன்னா, என்னை உன் விரல்களால் மீட்ட மாட்டாயா? அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பறைய வச்சு உங்க மாமாவுக்கு ஒரு பாட்டு செம ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரசித்தேன், ரசித்தேன். அடுத்ததா வந்து கும்கி பாடல். அது நம்ம எல்லாரும் இப்ப இன்னைக்கு வந்து இப்ப அத நினைச்சாலே உங்க முகம் தான் எங்களுக்கு வரும். அது அந்த பாடல் உங்களுக்கு வந்து தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை தேடி தந்ததுன்னு சொல்லலாம். அந்த அனுபவம், அந்த வெற்றி அடைந்த பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுடைய அந்த அனுபவத்த பத்தி பகிர்ந்துக்கங்க. ஒரு ஒரு குட்டி கிராமத்துல நான் பிறந்து, பார்த்தீங்கன்னா, எங்க ஊரு ரொம்ப சின்ன அப்போலாம் வசதி வாய்ப்புலாம் இல்ல எங்க கிராமத்துல. பக்கத்துல வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அங்க வந்து வெளிநாட்டு பறவை எல்லாமே அங்க வரும். அப்போ வந்து நாங்க சின்ன பிள்ளைங்களா அங்க பார்க்க போம்போது, அங்க சொல்லுவாங்க, அந்த பைனாகுலரா வச்சு காட்டுவாங்க. அதுல வந்து காட்டும், இந்த பறவை வந்து இந்த நாட்டுலேருந்து வந்திருக்கு, இது இந்த நாட்டுலேருந்து வந்திருக்கு. அப்போ வெளிநாட்டுலேருந்து பறவைகள் வந்திருக்குன்னு ஒரு ஆச்சரியமா அத பார்ப்போம். அதுல வந்து சொல்லுவாங்க, கட்டை வந்திருக்கு, அது வந்திருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன அந்த கிராமத்துல பிறந்தேன்னா, இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு போக அந்த பாடல் மூலியமா வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் வந்து இந்த நேரத்துல இசையமைப்பாளர் இமான் சார் அவங்களுக்கு, பாடலாசிரியர், இயக்குனர் அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். அ அப்போ நான் வந்து ஒரு ஆல்பத்துல பாட போகும்போது ட்ராக் பாட போயிருந்தேன். அப்போ ட்ராக் பாடினப்போ ஒரு இசை வாசிக்கிற ஐயா ஒருத்தவங்க வந்து, "உன்னோட குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க வந்து சினிமாவுல பாட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. உன்னோட நம்பர் குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்டவுடனே எனக்கு ஒரு மாரி, நமக்கு போய் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா சினிமான்றது பெரிய ஒரு பிம்பம். அது நமக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. "இல்ல நீ குடும்மா, நல்லாவே பாடுற" அப்படி சொல்லிட்டு நம்பர் வாங்குனாங்க. வாங்கிட்டு ஒரு ஒரு 3 மாசத்துலயே 2 மாசத்துலயே திரும்ப ஒரு ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. இது மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு, சினிமாவுல வந்து பாட முடியுமா? அப்போ நாங்க வந்து எங்கேயோ கச்சேரிக்காக நாங்க போயிட்டோம் ப்ரோகிராம். அப்போ அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, "ஐயா இது மாரி நாங்க ஏற்கனவே இங்க வந்துட்டோம். இப்போ இத சொல்லிட்டு நம்ம வர முடியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். அப்புறம் சினிமா வாய்ப்புன்றதுக்காக வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி இதுவாகும். அதனால "ரொம்ப நன்றி ஐயா, நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு. இன்னொரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோங்கம்மா. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இமான் சார் அவங்க வந்து அதே நம்பர் திரும்ப அதில் கூப்பிட்டாங்க.
இது மாதிரி வாய்ப்பு இருக்கணும்னு போயிட்டோம்மா, உடனே போயிட்டோம். ஏன்னா அது சினிமான்றது வாய்ப்பு இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு, அது பொக்கிஷமாக எடுத்துக்கணும். போயிட்டோம். அப்போது 3 பேருமே இருந்தாங்க, இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாமே. ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து போகிறோம், நம்மளால் பாட முடியுமா? இப்போ நம்ம சாதாரணமாக பாடுறது பாடிடலாங்கம்மா, சினிமான்னும் போது அது வேற கொடுக்கணும்னு. அதனால் நம்ம நல்லா பாடணும், அந்த சுருதியோடு பாடணும், அவங்க சொல்கிற மாதிரி அது தாளத்தில் பாடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பணியாக பாடிடுமா. ஆனால் அங்கே போன உடனே அவங்க 3 பேருமே ரொம்ப அழகாக அது எனக்கு பாட்டு சொல்லித்தர விதம், என்கிட்ட பேசுனது, அந்த ஒரு பயம் இல்லாமல், நீங்கள் தான் பாடுறீங்க, நல்லா இருக்கு உங்கள் குரல், நீங்கள் பாடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கே நான் பாடும்போதே இங்கே எல்லாம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் நான் நல்லா பாடினேன். அவங்களும் வந்து வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பாடியிருக்குமா, நீ தான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஒரு அந்த சின்ன கிராமத்துலேருந்து, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து நான் பிறந்து இன்றைக்கி, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தலைப்புச் செய்தியாக வந்துச்சு அந்த பாட்டு. உண்மையிலேயே அது வந்தது. நான் ஒரு எதிர்பார்க்காத, ஒரு நினச்சே பார்க்க முடியல, அப்படியான வாய்ப்பு எனக்கு அது கிடைச்சிச்சுங்கம்மா. பறவை மாதிரி நீங்க பைனாகுலர்ல ஒண்ணு ஒண்ணா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு உலகம் பூரா உங்களை நாங்கெல்லாம் பாக்குற மாதிரி உயர்ந்திருக்கிறீங்க. நீங்க ரொம்ப அதாவது மனசுல இருந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அழகா சொன்னீங்க. முதல்ல போயிட்டேன், ஏதோ ஒத்துக்கிட்டு அங்க போன உடனே பயம் வந்துருச்சு. என்னால முடியுமான்னு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அத வந்து ரொம்ப ஜென்யூனா மனசுல இருந்து பேசுறீங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இருக்கும். நம்ம என்னைக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில. அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா போயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பாடிருவோமா? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிருவோமான்னு உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் உடைச்சு முதல் பாடல்லயே நிரூபிச்சுட்டீங்க. நீங்க யாருங்கிறத அழகா வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அந்த தலைப்புச் செய்தியாவே மாறிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த தெலுங்கு படத்துலயும் அந்த அனுபவம் பத்தியும் சொல்லுங்க. தெலுங்கு படமும் அப்புறம் உடனே வந்து என்னைய கூப்பிட்டாங்க, இமான் சார் நீங்களே தெலுங்குல பாடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயோன்னா இது நமக்கு தெலுங்கு அந்த மொழி தெரியாது, என்ன செய்யுது, ஆனால் இந்த வாய்ப்பை விடக்கூடாது, நாங்கள் விடக்கூடாது சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, எனக்காக நிறைய மெனக்கிடுவாங்கம்மா. அவங்க நிறைய உதவி செய்வாங்க, பிள்ளைங்கள்லாம் சரி, எல்லாருமே எனக்காக ரொம்ப தேடுதலில் இருப்பாங்க. என்னை பாட வைக்கணும், எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த தெலுங்குல எப்படியாவது பாடிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தைகளை வந்து அதுக்கு அர்த்தம்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாட பாட வச்சு வச்சு அந்த கரெக்டாக அந்த வார்த்தை வரணும் இல்லைம்மா, நம்ம அந்த அந்த சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்புறமா இப்போ சார் கூப்பிட்டாங்க, அப்புறம் போய் அந்த பாட்டல் அந்த வரிகள் இல்லை, ஆனால் நாங்கள் வேறு இதுவே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே போன உடனே தெலுங்குல அந்த பாடல் கொடுத்தாங்க, நான் பாடிட்டேன். அப்புறம் இமான் சாரே வந்து சந்தோஷப்பட்டாங்க, நல்லா பாடிட்டீங்க, சூப்பரா, அப்போ நீங்கள் அந்த அந்த நாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னே சொன்னாங்க. அங்கே போயிட வேண்டியதுதான் அப்படின்லாம் சொல்லி சிரிச்சு நல்லா இருந்துச்சுங்கம்மா. அந்த அனுபவம் வந்து ரொம்ப, நம்ம முயற்சி பண்ணால் அது நல்ல வெற்றி தரும் அப்படின்னு எனக்கு அது தோணுச்சுங்கம்மா. உண்மை, உண்மை, உண்மை. ஏன்னா நம்ம அத என்ன சொல்றது, தொடர்ந்து நம்ம எப்பவுமே வந்து முதல் பால்லயே சிக்ஸர் அடிக்க போறதில்ல நம்ம. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான ஒரு புள்ளி இருக்கும். அத அடையிற வரைக்கும் விடக்கூடாது. அத நீங்க ரொம்ப அழகா உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு வெற்றியும் அடைஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள நினைச்சு. அடுத்து இந்த பாடல் தவிர மத்த படங்கள்ல நீங்க பாடின பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது பாடி முடிச்ச உடனே வீரம் திரைப்படம், அந்த ஜிங் சக்கா அப்படின்னு வரும். அடியே தாறுமாற தாவுற முசலு அப்படின்னு வந்துட்டு அது வரும். அதுல அந்த வசனம் எல்லாம் பேசுறது எல்லாமே நானே பேசணுமா. அப்ப கூட ஒரு பத்திரிகையில கூட சொன்னாங்க, நம்ம பறவை முனியம்மா அவங்க தான் அதுல நடிச்சிருப்பாங்க, அந்த படத்துல, வீரம் படத்துல. அப்போ அம்மா அதுல பாடியிருக்காங்க, அவங்களுக்கு ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு பத்திரிகையில. அப்போ எனக்கு மகிழ்ச்சிங்கம்மா, அம்மா அவங்க பாடினா, எல்லாரும் கலைஞர்கள் தான், யாருக்கு பாடினாலும் ஒன்றும் இல்லை, அதனால அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் நாங்கள் தான் பாடியிருக்கேன் மகிழினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கையில் சொன்னோம். அது எல்லாருமே கலைஞர் தான், யார் பாடினாலும் வெளியே வரப்போது மக்களுக்கானது பாடல். அதுதான் அந்த அந்த பாட்டை ரொம்ப எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சுங்கம்மா. இது கும்கிக்கு அடுத்தது வீரம், அப்புறம் மாரி, ஸ்கெட்சு, மௌன மழை, அது மாதிரி இன்னும் நிறைய நிறைய படங்கள்லாம் பண்ணோம். ஆனால் இது 2 படம். இப்போ வந்து இட்லி கடை. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பறவை மூலியமா ஒரு வகையில பார்த்தா பாருங்க, அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு சிறப்பா பாடிருக்கீங்க. இப்ப பொதுவா ஒரு பாடல் வரிகளை பார்த்த உடனே இப்பதான் வளர்ந்துட்டு வர ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு,
இவங்களா ரொம்ப பாட்டு சிறப்பா இருந்ததுன்னா அது வாலியா இருக்கும், அது வைரமுத்துவா இருக்கும்ன்றவாங்க எடுத்த உடனே. இவரு ஏன் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா ஒரு வகையில பார்த்தா அவங்களுக்கு இணையா வச்சு நம்மள வந்து பாராட்டுனது ஒரு பெரிய பெருமை இல்லையா? அத நீங்க ரொம்ப அழகா ஏத்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்போ நீங்க வேற சொன்னீங்க, ஆடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. பாடிக்கிட்டே ஆடுவீங்கன்னு சொன்னீங்க. பறையடிச்சுக்கிட்டே பாடுவீங்க. எல்லா சகலகலா வல்லியா இருக்கீங்க. படங்கள்ல பாடி நடித்த அனுபவம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. எந்த படத்துல நீங்க பாடி நடிச்சீங்க? ஆனா எனக்கு ரொம்ப இஷ்டமா அது மாதிரி பண்றதுக்கு. ஆனா அந்த வாய்ப்பு ஒரு முறை கிடைச்சிச்சு. ஆ. நம்ம அம்மா மறைந்த பவதரணி அம்மா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார அவங்கள நினைச்சு பார்க்குறேன். அவங்க நம்மளோட இல்லைனாலும் அவங்க ஒரு வாய்ப்பு எனக்கு படத்தில் பாட, அந்த படம் வரல, அதனால நான் சொல்லலாமா. அதில் பாட வச்சாங்க என்ன. பாட வச்சு அதில் நான் ஃபுல்லாக நடித்தேன். நம்ம கலைக்குழுவே அதில் நடிச்சிருப்பாங்க. நானும் அதில் எவ்வளோ அதெல்லாம் வந்திருந்தா இன்னுமே நல்லா மகிழினி நல்லா இன்னும் வெளியே இவளுக்கு தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைமா, கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, சரி. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க நிச்சயமா இன்னும் இன்னும் நெறைய உயரங்களுக்கு போவீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க பாடிக்கிட்டே வந்து அதாவது நடிச்சு பாடுறது, பறை வாசிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னன்னா ஆட்டக்கலையிலும் சிறந்தவரா இருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து உங்களோட தெரியுது. நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப ஆசைமான்னு குழந்தை மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். ஆ அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா? இட்லி கடை பாடல். இன்னைக்கு பிரபலமாக இந்த எப்படி நம்ம கையளவு நெஞ்சத்துல மாதிரியே உங்களுக்கு இட்லி கடை பாடல். அந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்க. அந்த செட்ல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்களுக்காக. நான் ஒரு 10, 11 மணி இருக்குமா, அப்போ வந்து ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஜிவி சார் வந்து இதுமாரி அந்த படத்தில் எந்த படம்னு எனக்கு தெரியலம்மா. இதுமாரி பாடணும், வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டோம். போயிட்டோடனே இந்த கொஞ்சம் தான் பாடணும் நீங்கள் அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் ஜிவி சார் தான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஜிவி சாருக்கு, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அதனால் அப்போ அங்கே போய் பாடும்போது ரொம்ப நல்ல பாட்டுங்கம்மா அது. தான் கணவனை வந்து அவங்க அவர் தன் கணவர் இறந்துடுவார். ஆனால் அந்த அம்மா உசுரோட கணவர் இருக்கார் நினச்சி போய் இட்லி அரைக்கணும், மாவுக்கு இட்லி அரைக்கணும், கடை திறக்கணும், சுடு தண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த மனசு அந்த இதுவிலேயே தான் கணவன் உசுரோடு இருக்கிற நினச்சிக்கிட்டே அதெல்லாம் பேசுவாங்க. அப்போ தான் அந்த பாடல் வரும் படத்துக்குள்ளேயே அந்த பாட்டு வரும். எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எங்க போன கோலசாமி எனக்கு ஒரு வழிகாமி, தெற்கு தசை புரியலையே, போன இடம் தெரியலையே, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, அப்படி வருங்கம்மாங்க. பாடல கேட்டாலே நமக்கு அழுக வந்துரும். அப்படியே அப்படியே மனசுல அப்படியே புழிஞ்சு எடுத்துரும். அப்படி ஒரு சோகம். ஏன்னா ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டே அவங்க இல்லாதத இப்ப புரியாம நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அத ரொம்ப அழகாக அந்த ஒரு பாடல் வரிகள வந்து உங்களுடைய குரல்ல கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அத நீங்க கேட்கும் பொழுதே நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியோ, துக்கமோ ஏதோ ஒண்ணு அத நம்ம உணர வைக்கணும். அதுதான் ஒரு கண்டிப்பா. சிறந்த இசைக்கலைஞருடைய பணி. அதை நீங்க ரொம்பவே சிறப்பா செய்றீங்க. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. அடுத்ததா வந்து நீங்க வாங்கின விருதுகள். நான் சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்குன்னு மனசுல இருக்கும் இல்லையா? எப்படி ஆமாம். நீங்க உணர்ந்தீங்க? அத பத்திலாம் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. நிறைய விருதுகள்மா, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அதான் ஆனந்த விகடன் ஃபஸ்ட்டு அந்த விருது தாம்மா கொடுத்தாங்க. ஆனந்த விகடன் விருது தான் கொடுத்தாங்க. அப்புறம் ரேடியோ மெர்சி, சிகரம் தொட்ட பெண்கள், அம்பேத்கர் பேரொளி விருது, அது மாதிரி மற்ற நிறுவனங்கள் அது மாதிரிலாம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பெரியார் விருது நிறைய கொடுத்துருக்காங்கம்மா. வெளிநாடுகள்லையும் எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி முதல்ல விருது வாங்கும்போது நீங்க என்ன நெனச்சீங்க? உங்களுக்கு எப்படி மனசுல வந்து எப்படி உங்களுக்கு ஆனந்தமா இருந்துச்சு? ஆனந்த விகடன் விருது தான் முதல் விருதுன்னு சொன்னீங்க. நீங்க ஆனந்தமா இருக்கணும்னு அவங்க முதல் விருது குடுத்துட்டாங்க போல. அதனால எப்படி இருந்தது? முதல்ல ஒரு விருது வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா, சிறந்த பின்னணி பாடகின்னு அதில் கொடுத்தாங்கம்மா. சிறப்பு, சிறப்பு.
அது இன்னும் எனக்கு வந்து ஒரு அஹ், ரொம்ப ஒரு இன்னும் உயரணும், இன்னும் முன்னேற நம்ம வாழ்க்கையிலன்றதை எனக்கு அது கொடுத்துச்சு. ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஆமாம்மா, நிறைய கொடுத்துச்சு. அப்புறம் நிறைய அஹ், நிறைய வெளிநாடுகள்லேருந்து விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு நம்ம சாதாரண கிராமத்துல இருந்து இந்த ஒரு பாடல் மூலியமா நமக்கு எவ்வளோ விருதுகள், சிலர் விருதுகள் வாங்கும் போதெல்லாம் இந்த டிவிலாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா, இந்த விருதுகள் நமக்கு கிடைக்காதா, இந்த பாட்டு நம்ம பாட மாட்டோமா, இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்குள்ள. ஆனால் இதெல்லாம் நான் வாங்கும்போது எனக்கு அது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விருது இல்ல, அப்படியே அதுதான் ஆரம்ப புள்ளி. இன்னும் பல விருதுகள் நமக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கணும். நீங்க நம்ம அந்த ஏக்கம் அழகா சொன்னீங்க. மத்தவங்க விருது வாங்கும்போது நம்ம என்னைக்கு இப்படி வாங்குவோம். அதுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. அந்த விருது உங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததா வெளிநாட்டு பயணம் பத்தி சொல்லுங்க. எந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க? எப்படி இருந்தது? உங்களுடைய அனுபவத்த பத்தி சொல்லுங்க. வெளிநாடுன்னு சொல்லும்போது அமெரிக்கா வந்திருக்கோமா, அது ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆமாம், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பறவைகள் சரணாலயத்தில் வந்து சொல்லுவாங்க, இது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு, அங்கே வந்திருக்கு. அப்போ நான் போயிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு பாட்டு பறவையாக எங்கள் கணவர் சொன்னாங்க, இது நிலாவில் கால் பதிச்சது ஆம்ஸ்டாங்கன்னா மகிழினியும் இங்கே வந்தது ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப உண்மையாக அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஏன்னா எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே இருக்காது. எப்படி நாங்கள் அமெரிக்கா வர முடியும்? அமெரிக்கா விடுங்க, பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கே போக முடியாது, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் கும்கி படம் மூலிமா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அமெரிக்கா வரைக்கும் என் மகிழினி போயிருக்கிறேன்றது என்னால் ஜீர்ணிக்க முடியாது, நினச்சே பார்க்க முடியல. அப்புறம் மற்ற மற்ற நாடுகளில் அங்கெல்லாம் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தொடர்ச்சியாக பாடினோமா நான். வேற பாட்டு எதுவும் தெரியல, கும்கி பாட்டு மட்டும் பாடுன்னுவாங்க. அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவோம், ஆனால் இப்போ சுயசை பாட்டை போட்டு தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் கேட்கும்போது இந்த பாட்டு எவ்வளோ அளவுக்கு வந்து, ஏன்னா நான் எவ்வளோ குழந்தைங்களுக்கு வேலை செஞ்சனோ அதே எனக்கு குழந்தைகள் நேசிக்கிற பாடலாக எனக்கு கிடச்சிச்சுங்கம்மா. அவங்களுக்கான பாடலாக கிடச்சிச்சு, குழந்தைகள் விரும்புகிற பாடலாக. அதேமாரி அமெரிக்கா, இலங்கை, மலேசியா, குவைத், சிங்கப்பூர் அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்கம்மா. சிறப்புமா, சிறப்புமா. என் வீட்லயும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓ, அந்த பாட்ட போட்டு விட்டு ஆடிட்டு கிடப்பாங்க. அது எனக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் விரும்பும் விதமாக, மகிழும் விதமாக உங்களுக்கு அந்த பாடல் அமைஞ்சதும் சரி, ஆமா, வெளிநாட்டுக்கு போன இடத்துலயும் எல்லாரும் அந்த பாடல பாட சொல்லி கேட்டது. அது உங்களுடைய அடையாளமாவே மாறிடுச்சு. அது மாறிடுச்சா. உங்களுக்கு முகவரியாக அது அமைந்து விட்டதுங்கிறது மிகச் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னும் நெறைய நீங்க வெளிநாடுகளுக்கு போகணும். இதே கண்டிப்பா. மாதிரி உங்களுக்கு நெறைய சிறப்பு கிடைக்கட்டும்னு நானு உங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஆ ஏதாவது ஒண்ணு நீங்க பாட நெனச்ச ஒரு திரைப்பாடல், ஏதாவது உங்களுக்கு அப்படி இருக்கா? அஹ் நான் நிறைய பாடல் இருக்குமா, ஆனால் நான் இப்போ விரும்பினது பாட்டை வந்து, கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எல்லா கச்சேரியிலும் நான் பாடுவேன். சில பேர் என்ன பாடனே கேட்பாங்க, பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் நிறைய கச்சேரிகளில், பெரும்பாலும் நான் அந்த பாட்டை பாடுவேங்கம்மா. அதுக்கு அதே மாதிரி இல்ல. அத விட சிறப்பா ஒரு பாட்டு கண்டிப்பா. உங்களுக்கு வந்துரும். நீங்க நன்றி. பாடுற மாதிரி அமையும். நல்லா இருந்துச்சு. நீங்க பாடி கேட்கறதுக்கு சிறப்பா இருந்தது. ஆ அடுத்ததா வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே, இது போல பாடல்கள், இது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஒரு வேடந்தாங்கல் பறவையா, இசை பறவையா, பாட்டு பறவையா போகணும்னு. அதை தாண்டி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, கனவுன்னு ஏதோ ஒண்ணு கேட்ட உடனே பளிச்சுன்னு சொல்லிடுறா மாதிரி உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாம்மா. ரொம்ப நாள் எனக்கு ஒரு மனசுல வருத்தமோ, ஒரு ஏக்கமோ இருக்குது. பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல 2 பிள்ளைங்க எனக்கு. சமரன், இனியன். இளையவர் வந்து விஸ்காம் முடிச்சிருக்காரு லோயலாவுல. மூத்தவர் வந்து அ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிறாரு. ஆனா 2 பிள்ளைங்களுமே ரொம்ப திறமையானவங்க. அ இனியன் வந்து ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணுவாரு பாட்டெல்லாம். அவர் மியூசிக்னா அவருக்கு அவ்வளோ உயிரு. அது குழந்தைங்க வந்து நடவண்டி வச்சு தான் பழகியிருப்பாங்க. ஆனா எங்க பிள்ளைங்க வந்து பறையே அவங்க நடவண்டியா அதிலயே வளர்ந்தாங்க.
ஆனா நிறைய திறமை இருக்குது அவங்களுக்கு. பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க. இன்னைக்கு பறை கொஞ்சம் வளர்ச்சி அடையிருக்கு, அதுல டான்ஸ் எல்லாம் உருவாயிருக்குன்னா அவங்க பங்களிப்பும் இருக்கிறதா நினைக்கிறேன். அப்புறம் அவர் வந்து நல்ல வாசிப்பாரு, நல்ல ரொம்ப அழகா பாடுவார். இனி நல்லா அந்த பாட்டு மெட்டெல்லாம் நல்லா அமைப்பாரு, பாடல் எழுதுவாரு, கீபோர்டு வாசிப்பாரு, ட்ரம்ஸ் அவர் ட்ரினிட்டியில் முடிச்சிருக்காரு 6 கிரேடு. இவ்வளோ திறமைகள் இருந்து என் குழந்தைங்களுக்கு வந்து ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அவங்க வந்து இன்னும் மென்மேலும் மேலே போக முடியல, ஏன் வெளிநாடுகளுக்கு அவங்க போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். எனக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு அம்மாவாக இருந்து நான் அதெல்லாம் யோசிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளோ திறமை இருந்து ஏன் இப்படி வெளியே வர முடியல, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு. அதே மாதிரி என்னோட வீட்டுக்காரருக்கும் அவங்க வந்து என்னது பன்முக வித்தகர் அவர். ஆட தெரியும், பாட தெரியும், நடிக்க தெரியும், எழுத தெரியும், பாட்டு பாட தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். ஒருத்தருக்கு பயிற்றுவிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அவருக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு நிறைய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையா, ஏன் அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்க முடியல அப்படிலாம் நான் எனக்குள்ளே இப்போ ரொம்ப ஒரு மனசு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ திறமைகள் இருக்கிற இவங்களுக்கே இந்த வாய்ப்பு இல்லைன்னா இப்போ இல்லைன்றவங்க ஆசைப்படுறதுல எப்படி அவங்க ஆசையே பட முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு ஏக்கமாக இருக்கு. அதுதான். இப்போ அதாவது மனசுல இருந்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி இந்த கும்கி பாடல் வந்து உங்கள ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சதோ, அது மாரி அவர்களுக்கான ஒரு நேரமும் கண்டிப்பா வரும். அவர்களுக்கான திறமைய வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் சரி, அது கொண்டு போய் சேர வேண்டிய இடமும் சீக்கிரமா அமையும். நீங்க ஆசைப்பட்ட மாரி, அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கணவர், உங்க குழந்தைகள் பத்தி ஒரு தாயா, ஒரு மனைவியா எனக்கு வந்து இந்த ஏக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனச விட்டு சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு பிரேக் த்ரூ சீக்கிரமா கிடைக்கும். அவங்களும் கொண்டாடப்படுவார்கள். கவலைப்படாதீங்க. அவங்கள வச்சு ஒரு தனி நிகழ்ச்சி ஒரு நாள் பண்ணிருவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமே வந்து ஒரு சிறப்பான குடும்பமா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கான பாராட்டுதல்களும், வாழ்த்துகளும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் சீக்கிரமா கிடைக்கும். ஆ நீங்க ஆசைப்பட்ட மாரி வெளிநாடுகளுக்கு அவர்களும் செல்வார்கள்ன்னு நான் வந்து உண்மையிலே வந்து மனசார வாழ்த்துறேன். ஏன்னா உங்களுடைய ஏக்கங்கள் வந்து எல்லாம் கனவுகள் நனவாகட்டும். அடுத்து வந்து நிறைவு கேள்வியாக உங்கள்ட்ட நான் கேட்க நினைச்சது, புரொஃபசர் ஜோயி ஜெரினியன் அவங்கள சந்திச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அவங்க ஒரு குடும்ப நண்பர். அவங்க ரொம்ப எனக்கு பெருசா அவங்க கூட இதுவும் இல்ல. பிள்ளைங்க, அவங்க கணவர் அவங்க தான். அவங்க வழியா தான் எனக்கு தெரியும். ஒரு நல்ல பெண் அவங்க. நல்ல ஒரு ஆளுமை நிறைந்த அம்மா. நல்லா பறை வாசிப்பாங்க. இந்த வயசுல அவங்க வந்து ஆடக்கூடிய ஆட்டம் இருக்கு பாருங்க, நம்ம பிரமிச்சு போயிடுவோம். நல்லா பறை இசைச்சு ஆடுவாங்க. ரொம்ப அன்பானவங்க. ஆ இந்த வயசுல நம்மலாம் ஆடுவோமான்னு தெரியல. அந்த இந்த அந்த வயசுல. அ ஒரு பயிற்றுவிக்கிறதும் சரி, மற்றவங்களோட அவங்களோட அணுகுமுறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, சரி. அவங்க அப்ப தனிப்பட்ட முறையில நீங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆடி, பறை இசை வாசி எல்லாமே நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா. என்னோட பிள்ளைங்க அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓ! ஆமா. சூப்பர்மா. சூப்பர், சூப்பர். இப்ப நிறைவாக எல்லாரும் மகிழினிய கூட்டிட்டு வந்துட்டு நீங்க அவங்கள இந்த பாட்டு பாட வைக்கலன்னா அப்படின்னு என்னைய அடிக்க வந்துருவாங்க. அதனால எங்களுக்காக உங்களுடைய புகழ் அந்த கும்கி பாடலை எங்களுக்கு பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கண்டிப்பாங்க. சொய் சொய் பபபம், சொய் சொய் பபபம், கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான். நாம சேரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். சொய் சொய் பபபம், சொய் சொய் பபபம், வானளவு விட்டத்துல வரப்பளவு தூரம் மச்சான், அளவு தேவையில்ல அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான். சொய் சொய் பபபம், சொய் சொய் பபபம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அவ்ளோ நல்லா இருந்தது. அதாவது அது ஒரு கணீர் குரல் உங்களுக்கு. நல்ல ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கல குரல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு பிசிறு தட்டாத ஒரு அழகான குரல் உங்களுக்கு. இன்னும் இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு அமையணும். உங்களுக்கும் ஒரு வெற்றி பாதை அமையட்டும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய வெற்றிகளும் சீக்கிரம் கிடைக்கட்டும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நிறைவாக ஒண்ணு மட்டும் விட்டுடுமா,
சொல்லுங்கம்மா. அந்த இட்லி கடை படத்துல என்னோட கணவரும் அதுல பாடல் எழுதியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு அப்படியா? ஆமா ஓ, ஆமா இந்த ஒரு மணிமாறன் ஒப்பா அவர்களுக்கு சிறப்பு ஆமா வாழ்த்துக்கள். ஒரு ஒப்பாரி சாங் எழுதியிருக்காங்க. அதான் பாருங்க. ம். அவரை எழுதி சிறப்பாக அவர் எழுத, நீங்க பாட, போங்க என்னமோ பண்ணுங்க. அவ்ளோ சிறப்பான ஒரு குடும்பம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நன்றி. நிகழ்ச்சியின் வழியாக ஒரு ஏன்னா உங்கள பார்த்த உடனேயே ஒரு கும்கி புகழ், மகளிர்னு அத தாண்டி மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள், ஏக்கங்கள், நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இத பத்தியெல்லாம் மனம் திறந்து எங்களோடு பேசிய மகிழினி மணிமாறன் அவர்களுக்கும், பின்புலமாக இருந்து உங்களுக்கு அத்தனை விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய உங்களுடைய அன்பு கணவர், அது பறை இசையில ஒரு காதல் பாட்டு வேற அவருக்கு பாடிட்டீங்க. மணிமாறன் அவர்களுக்கும் அவர் எழுதுற பாடல் தாம்மா அதுவும். அதுதான். அந்த ஆமா. பாருங்க. எப்படி அழகா எழுதி குடுத்து மனைவி வாயாலே பாட வச்சு கேட்கறதெல்லாம் என்ன ஒரு குடுப்பன. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள், அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தோழர். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அறியாத வயதெனக்கு அரிய பல செய்தி தந்தாய். புரியாத பருவம் எனக்கு புரிந்து கொள்ள துணைய நின்றாய். அனுபவ நீரூற்றி அப்பா என்னை ஆளாக்கினாய். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். உனக்கு கிடைக்காததை எனக்கு கிடைக்க வழி செய்தாய். உன்னால் அடையாததை என்னால் அடைய உதவி வந்தாய். உனக்கு கிடைக்காததை எனக்கு கிடைக்க வழி செய்தாய். உன்னால் அடையாததை என்னால் அடைய உதவி வந்தாய். பள்ளிக்கூடம் இழந்திட்ட நீ பட்ட படிப்பை எனக்கு தந்தாய். பள்ளிக்கூடம் இழந்திட்ட நீ பட்ட படிப்பை எனக்கு தந்தாய். கால்நடையாய் நடந்து காரில் என்னை குளிர வைத்தாய். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். துயர தருணங்களில் துணிவுடனே நடக்க விட்டாய். பாதக சூழலிலும் பாதிப்பின்றி கடக்க வைத்தாய். துயர தருணங்களில் துணிவுடனே நடக்க விட்டாய். பாதக சூழலிலும் பாதிப்பின்றி கடக்க வைத்தாய். கூலி தொழிலாளினி முதலாளிய என்னை வளர்த்தாய். கூலி தொழிலாளினி முதலாளிய என்னை வளர்த்தாய். வறுமையை வென்று நீ வசதி வாழ்வை எனக்கு அளித்தாய். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அண்டத்தை காட்டி எனக்கு அறிவியலில் உருக வைத்தாய். வலிகளை சுமந்து நீ வாழ்வியலை உணர வைத்தாய். அண்டத்தை காட்டி எனக்கு அறிவியலில் உருக வைத்தாய். வலிகளை சுமந்து நீ வாழ்வியலை உணர வைத்தாய். உடல் திடம் நான் பெற உற்ற தோழனாய் நீ இருந்தாய். உடல் திடம் நான் பெற உற்ற தோழனாய் நீ இருந்தாய். தலைமைக்கு நான் வர தன்னையே பரிசளித்தாய். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன். அப்பா உன்ன நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணருறேன்.
அறியாத வயதெனக்கு அரிய பல செய்தி தந்தாய், புரியாத பருவம் எனக்கு புரிந்து கொள்ள துணையா நின்றாய். அனுபவ நீரூற்றி அப்பா என்னை ஆளாக்கினாய், அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன், தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். சிறப்பு. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு அப்பா தான் கதாநாயகன், ஹீரோ. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் பாடியது அப்படியே உருக்கி எடுத்துட்டீங்க மனசுல. ஆண் பிள்ளைகளுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. உங்க நல்ல மணிமாறன் தோழரே நன்றி. இல்லைன்னா இதை நாங்க மிஸ் பண்ணியிருப்போம். அவ்வளவு அழகான ஒரு பாடல். அவங்க எழுதின பாடல் தாங்கம்மா இதுவும். அது புரிஞ்சிருச்சு. எனக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க எங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு அழகாக உருக்கமாக எழுதியிருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. மணிமாறன் அவர்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகிழினி அவர்களே, மிகச்சிறப்பு. உங்களை இணையம் வழியாக சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. திணை அமெரிக்கா இந்த நிகழ்ச்சி வழியாக அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்வியலை, உங்களுடைய மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்திருக்கிறோம் நம்புறேன். உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் வந்து குவியட்டும். என்னுடைய அன்பும் வாழ்த்தும், எங்கள் அனைவருடைய அன்பும் வாழ்த்தும் உங்களோடு இருக்கட்டும். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சிமா. நன்றி.